Myself, Velayapan, Assistant Professor, Department of History, St. Joseph College. ஓகே, இப்போ என்னோட லெக்சர் ஆர் என்னோட செஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூபிஎஸ்சி சிலபஸில் ஹிஸ்ட்ரி, பர்டிகுலராக ஹிஸ்ட்ரி சிலபஸை உங்களுக்கு டீகோட் பண்ணுறேன். ஹிஸ்ட்ரியில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, அந்த டாபிக்ஸை எப்படி படிக்கலாம், என்ன புக்ஸில் படிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் அபவுட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அப்புறம் ஒரு சின்ன ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஐ திங்க் இந்த சம்மர் கேம்ப்ல நீங்க 9th டேல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்ன காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ல அப்படின்றது தெரியுமா? யூ அவேர் ஆஃப் இட்? இதை பத்தின அவேர்னஸ் இருக்கா? என்னென்ன காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்னு? லவுடர் எனி ஒன், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. என்னென்ன காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கு? யாராவது ஒரு ஆள் ஸ்டாண்ட் அப். Any one of you? Okay. TNPSC, UPSC, Railway, SSC. Okay, சரி. ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் சொல்லிட்டாங்க. யூபிஎஸ்சி இருக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இந்தியாவிலே கொஞ்சம் டஃப்பான எக்ஸாம் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூபிஎஸ்சி. இந்த யூபிஎஸ்சி போஸ்ட் எதுக்காக அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கேள்விப்பட்டிருக்கீங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி சீஃப் சிவில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ், எஸ்பி, சூப்பரிண்டெண்டன்ட் போலீஸ், அதுக்கப்புறம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் போஸ்ட் எல்லாமே இந்த யூபிஎஸ்சியில் எடுப்பாங்க. அப்புறம் எஸ்எஸ்சி அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, யூபிஎஸ்சியில் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் ஃபுல்லாக யூபிஎஸ்சியில் செலக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அடுத்த கிரேட்ல உள்ள குரூப் பி சர்வீசஸ், இந்த குரூப் பி சர்வீசஸ் எல்லாமே எஸ்எஸ்சியில் செலக்ட் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ், அப்புறம் கான்ஸ்டியூஷன் பத்தி பார்க்கும்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாமே யூபிஎஸ்சியில் செலக்ட் பண்ணுவாங்க. அரௌண்ட் 20+ போஸ்ட் யூபிஎஸ்சினா கலெக்டர் மட்டும் கிடையாது. கலெக்டருக்கு அப்புறம் ஒரு ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் போலீஸ் சர்வீஸ் இருக்கு, ஐஆர்எஸ் சொல்லக்கூடிய இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் இருக்கு, ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். இது மாதிரி அதுக்கு அடுத்து ரயில்வேல ரீஜனல் ஆஃபீஸர், அதே மாதிரி போஸ்டல்ல ரீஜனல் ஆஃபீஸர்ஸ். இது மாதிரி நிறைய போஸ்ட் இருக்கு. அரௌண்ட் 20+ இருக்கு. வெறும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் மட்டும் கிடையாது, அரௌண்ட் 20+ போஸ்ட் யூபிஎஸ்சியில் இருக்கு. அதுக்கப்புறம் எஸ்எஸ்சியில் பார்த்தோம் அப்படின்னா, எஸ்எஸ்சியில் சிஜிஎல், சிஹெச்எல் ஐ திங்க், அப்புறம் எம்டிஎஸ் அப்படின்ற இந்த 3 வெரைட்டியா இருக்கு. இந்த 3 வெரைட்டியும் பார்த்தோம்னா அடுத்து டயரா வரும். யூபிஎஸ்சியில் ஃபர்ஸ்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் எஸ்எஸ்சியில் அவங்களுக்கு அடுத்து குரூப் பி போஸ்ட் இருக்கும். தென் அதுக்கப்புறம் உள்ள கிளரிக்கல் போஸ்ட், தென் எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். இந்த மாதிரி 3 போஸ்ட். இது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்க எப்படி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் யூபிஎஸ்சி மூலமா டைரக்டா வராங்களோ, அவங்களுக்கு அடுத்த கிரேட்ல உள்ள டெபுட்டி கலெக்டர், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் மோஸ்ட் போஸ்ட், அந்த பவர் உள்ள போஸ்ட், அது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மூலமா எடுப்பாங்க. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, இது 3 வெரைட்டி தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. அது இல்லாம கம்பைன் டெக்னிக்கல் போஸ்ட், இன்டர்வியூ, நான் இன்டர்வியூ அப்படிங்கும். எனக்கு பர்டிகுலரா ஹிஸ்ட்ரி மட்டும்தான் சார் பிடிக்கும், எனக்கு பர்டிகுலரா கெமிஸ்ட்ரி மட்டும்தான் பிடிக்கும், பிசிக்ஸ் மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு நீங்க படிச்சாலுமே அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் டெக்னிக்கல் ஸ்கில் உள்ள போஸ்ட் எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் எடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரி எக்ஸாம்லாம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சவங்க மட்டும்தான் எழுத முடியும், எம்எஸ்சி பிசிக்ஸ் படிச்சவங்க மட்டும்தான் எழுத முடியும். அது மாதிரி சில போஸ்ட் எல்லாம் இருக்கு. அது எல்லாமே எதுல வரும் அப்படின்னா கம்பைன் டெக்னிக்கல் போஸ்ட், நான் இன்டர்வியூ. டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, அது இல்லாம கம்பைன் டெக்னிக்கல் போஸ்ட், இன்டர்வியூ, நான் இன்டர்வியூ. இப்போ பிடபிள்யூடியில் ரோட் போடுறாங்கல்ல, பிடபிள்யூல ரோட் போடுறவங்க, அப்புறம் வீடுக்கு வேற என்னென்ன, இது எல்லாத்துலயுமே ஸ்பெசிஃபிக்கா பர்டிகுலரா ஒரு டிகிரி முடிச்சவங்க மட்டும்தான் எழுத முடியும். அப்போ அங்கெல்லாம் நீங்க எழுதும்போது உங்களுக்கு காம்படிஷன் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மட்டும் இல்லை, அது இல்லாம டெக்னிக்கல் போஸ்டும் இருக்கு. தென் அதுக்கப்புறம் பேங்கிங் இருக்கு. நீங்க உடனே வேலைக்கு போகணும், நான் யூஜி முடிச்சோடனே வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் சான்ஸ் பேங்கிங். வருஷத்துக்கு 7 எக்ஸாம், மினிமம் 7+ எக்ஸாம் வரும். ஒரே சிலபஸ் தான். நீங்க RPA எழுதலாம், LIC எழுதலாம், ஓரியண்டல் இன்சூரன்ஸ்னு ஒரு கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனிக்கு எக்ஸாம் எழுதலாம். அது இல்லாம ரெகுலரா ஃப்ரீக்வெண்டா கிளர்க் போஸ்ட், அப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் எல்லாமே பேங்கிங்ல வந்துட்டே இருக்கும். சீக்கிரம் நான் யூஜி முடிச்சோடனே வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு
பெஸ்ட் ஆப்ஷன் பேங்கிங். பர்டிகுலரா கேர்ள்ஸுக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷன் பேங்கிங். நீங்க சீக்கிரம் வேலைக்கு போகலாம். தென் அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி. ஆர்ஆர்பியில் குரூப் டி, தென் அதுக்கப்புறமா டிடிஆர், டிக்கெட் செக்கர், இந்த மாதிரி போஸ்ட் எல்லாமே நான் டெக்னிக்கல் அந்த இதில் வரும். அது எல்லாமே ஆர்ஆர்பி. டிஎன்யூஎஸ்ஆர்பி எனக்கு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரொம்ப பிடிக்கும் சார், ஆனால் என்னால் ரொம்ப கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ண முடியாது யூபிஎஸ்சி அளவுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி எழுதி டைரக்டா எஸ்ஐ ஆகும். எஸ்ஐ ஆகணும்னு நினைக்கிறவங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி எழுதி எஸ்ஐ போகலாம். இது மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் லைன். அப்புறம் முக்கியமான விஷயம், இப்போ எல்லாரும் 12th வரைக்கும் வந்திருக்கீங்க. இப்போ வந்து எல்லாருமே 12th ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது சில டாபிக் வந்து கஷ்டமா தெரியலாம். சார் எனக்கு இங்கிலீஷ் வராது, நான் அதனால டிஎன்பிஎஸ்சி போறேன், ஏன்னா எஸ்எஸ்சியில் இங்கிலீஷ் இருக்கு, மேக்ஸ் இருக்கு. அதே மாதிரி எனக்கு மேக்ஸ் வராது, அதனால நான் பேங்கிங் எடுக்கல அப்படின்ற மாதிரி தோணும். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, நீங்க 6th படிக்கும்போது 50 கிலோ கல்ல தூக்க கஷ்டமா இருக்கும். ஆனா 12th படிக்கும்போது அதே 50 கிலோ கல்ல ஈஸியா தூக்கலாம். அதே மாதிரிதான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் சிலபஸ். இப்போ உங்களுக்கு கஷ்டமா தெரியலாம், சிலபஸ் மாற போறது. டிஎன்பிஎஸ்சியில மேத்தமெட்டிக்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் தான். உங்களுக்கு 30 வயசு ஆனாலும் அதே 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தான். நீங்க இப்ப பாக்குற அதே 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தான். இப்போ உங்களுக்கு கஷ்டமா இருக்குது, இன்னும் 5 வருஷம் கழிச்சு ஈஸியா தெரியும். அதனால இப்ப இருக்கிற மென்டலுக்கு முடிவு பண்ணிட்டு நான் மேக்ஸ் வராது, அதனால நான் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு போயிடாதீங்க. ஏன்னா நீங்க டிகிரி முடிக்கும் பொழுது வெறும் ஸ்கூல் ஸ்டாண்டர்ட்ல மட்டும்தான் எக்ஸாம் எழுத போறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன அங்க தேவை அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது மட்டும்தான் தேவை. எல்லாரும் இந்த முயல் ஆமை கதை கேள்விப்பட்டிருக்கீங்க. முயல் வேகமா ஓடும், ஆனா ஆமை தொடர்ந்து நடந்து போடும். அதே மாதிரிதான் காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி மட்டும்தான் ஒரே விஷயம். உங்களுக்கு வந்து எனக்கு மேக்ஸ் வராது, இங்கிலீஷ் வராது, சயின்ஸ் வராது அப்படின்றத பத்தி கவலைப்படவே தேவையில்லை. ஒரு யூஜி டிகிரி முடிச்சுட்டு நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான பயமும் உங்களுக்கு வராது. படிக்க அதாவது இப்ப இருக்கிற மென்டல் எபிலிட்டிக்கு உங்களுக்கு மேக்ஸ் கஷ்டமா இருக்கலாம், இங்கிலீஷ் கஷ்டமா இருக்கலாம். ஒரு யூஜி டிகிரி முடிக்கும் பொழுது நீங்க திரும்ப படிக்கும் பொழுது எல்லாமே ஈஸியா இருக்கும். வெறும் ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் மட்டும்தான் வரப்போகுது, அதுவும் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் மட்டும்தான் வரும். 10th லெவலில் உள்ள இங்கிலீஷ் மட்டும்தான் உங்களுக்கு எந்த எக்ஸாமா இருந்தாலும். ஈவன் யூபிஎஸ்சியில கூட மேக்ஸ் வந்து ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி மட்டும்தான். ஏற்கனவே சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுல செகண்ட் பேப்பர்ல ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி மட்டும்தான். 33% எடுத்தா போதும். அப்போ அதனால மேக்ஸோ இங்கிலீஷோ பத்தி ஃபர்ஸ்ட் ஹெசிடேட் ஆகாது. எனக்கு இந்த சப்ஜெக்ட் வராது, அந்த சப்ஜெக்ட் வராதுங்கிற எந்த விதமான தயக்கமும் முதல்ல இல்லாம உங்களை பக்குவப்படுத்திங்க. அதே மாதிரி உங்கள் மென்டல் எபிலிட்டி மட்டும்தான். நான் என்னால கிளியர் பண்ண முடியும் ஒரு எக்ஸாம் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா எந்த எக்ஸாமும் கிளியர் பண்ணலாம். எனக்கு மேக்ஸ் வராது, இங்கிலீஷ் வராதுங்கிற பயத்தை ஃபர்ஸ்ட் போக்கிங்க. அதுக்காக தான் அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது. கன்சிஸ்டன்சி அப்படின்னா தொடர்ச்சியா ஒரு விஷயத்த செய்யுது. ஓகேவா? ஒரு சொட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சொட்ட ஒரு பாறையே ஓட்டையா போகும். ஒரு சாதாரண தண்ணி, ஒரு சொட்டு தண்ணி பானையை தொடர்ச்சியா ஒழுகும் பொழுது, ஒரு பாறையை ஓட்டையாகும் பொழுது நம்மளால கன்சிஸ்டன்சியா ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது ஈஸியா எந்த எக்ஸாமும் கிளியர் பண்ணலாம். அதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் கூட படிக்கணும்னு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே விஷயம் கன்சிஸ்டன்சி. நல்லா படிக்கிற போய் உங்க கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவனை பார்த்தோ, இல்ல பெரிய கோச்சிங் சென்டர்ல படிக்கிறவனை பார்த்தோ, நல்லா இங்கிலீஷ் பேசுறவனை பார்த்தோ பயப்படக்கூடாது. நீங்க இந்த கன்சிஸ்டன்சியை மட்டும் பார்த்து தான் பயப்படணும். நான் ரெகுலரா கன்சிஸ்டன்ஸா படிக்கிறேனா அப்படிங்கறத மட்டும் தான் பயப்படணும். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, சார் எக்ஸ்பிளைன் என்னை பத்தி இன்ட்ரோடக்ஷன் சொல்லும் போது சொன்னாங்க 2 சப்ஜெக்ட் நெட் கிளியர் பண்ணிருக்கேன் அப்படின்னு. நான் பிஜி முடிக்கும் பொழுது என்னோட பர்சன்டேஜ் வெறும் 56% தான். என் கிளாஸ்மேட்டு 86% எடுத்து கோல்டு மெடல் வாங்கினாங்க. நான் டிப்ளமோ எழுதும் பொழுது நான் ஸ்டேட் லெவல்ல 3rd ரேங்க், அவங்க 48th ரேங்க். அப்போ யார் நல்லா படிக்கிறா நல்லா படிக்கலங்கிறது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு முக்கியம் கிடையாது. எவ்வளவு கன்சிஸ்டன்சியா தேவையானதை படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இன்னொரு முக்கியமான விஷயம் சிலபஸ், அப்புறம் சோர்ஸ். எல்லாருமே சொல்லுவாங்க இப்போ என்னென்ன புக்கு படிக்கிறது அப்படின்னு. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் தான் முக்கியம். ஸ்கூல் புக்கை ஃபர்ஸ்ட் ஃபுல்லா படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்துட்டு சிலபஸை பார்த்துட்டு தான் நீங்க மற்ற எக்ஸ்ட்ராஸ் படிக்கணும். அதே மாதிரி யூபிஎஸ்சினாலும் அதாவது உங்களோட சோர்ஸை ரொம்ப சுருக்கிக்கணும். கண்ணா பின்னான்னு எல்லா சோர்ஸும் படிக்காம எல்லா நியூஸ் பேப்பரும் படிக்காம அந்த சோர்ஸை வந்து லிமிட் பண்ணிக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். கன்சிஸ்டன்சி, அண்டர்ஸ்டாண்ட் த சிலபஸ், லிமிட் யுவர் சோர்ஸ். இது 3மே தெரிஞ்ச அப்படின்னா நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமும் கிளியர் பண்ணலாம். இதுதான் காம்படிட்டிவ் பத்தி பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இது வரைக்கும் அதாவது என்ன யார் எப்படி பயமுறுத்தாலும் நீங்க பயப்பட தேவையில்லை. இந்த 3 விஷயத்த மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணலாம். கன்சிஸ்டன்சி, அண்டர்ஸ்டாண்ட் த சிலபஸ், லிமிட் யுவர் சோர்ஸ்.
ஓகே, உங்க சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி சோர்ஸை லிமிட் பண்ணிக்கணும். அது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நான் நெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் 2.5 months ப்ரிப்பேர் பண்ணேன். வெறும் 100க்கு 18 கொஸ்டின் பேப்பர் தான், 18 கொஸ்டின் தான் கிளியர் பண்ணேன் 2.5 months. அதான் அடுத்த செஷன்ல வெறும் 15 நாள் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனா நான் 80% மார்க் எடுத்தேன். அப்போ நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னா, கண்ணாபின்னான்னு சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லா புக்கும் என்னென்ன புக்கெல்லாம் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கோ எல்லா புக்கையும் ப்ரிப்பேர் பண்ணேன். அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. கன்சிஸ்டன்சியா சிலபஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ப்ராப்பரான சோர்ஸை லிமிட்டா படிக்கணும். ஓகேவா? இதுதான் மேஜரா காம்படிட்டிவ் எக்ஸாம் பத்தி நீங்க உள்ள போகும் பொழுது தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுக்கப்புறம் உங்களுக்குன்னு தனி சில ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க எல்லாம் பர்டிகுலரா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ப்ரிப்பரேஷன் உள்ள போனதுக்கு அப்புறம் வெளியில உள்ள ப்ரிப்பரேஷன்ல இருந்து உள்ள போற வரைக்கும் இது 3 மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. கன்சிஸ்டன்சி, அண்டர்ஸ்டாண்ட் த சிலபஸ், சோர்ஸை லிமிட்டா வச்சுக்கணும். இது 3 மட்டும் தெரிஞ்சுட்டு ப்ரிப்பரேஷன் ஓனா நீங்க சூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. மற்ற யார் சொல்ற எந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் நீங்க ஃபாலோ பண்ண தேவையில்லை. இந்த 3 மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இந்த செஷன் பர்டிகுலரா எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூபிஎஸ்சில ஜெனரல் ஸ்டடீஸ் அப்புறம் மெயின்ஸ் இது ரெண்டுலேயும் ஹிஸ்டரியில என்னென்ன மாதிரியான டாபிக்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும், ஹிஸ்டரியை பத்தின சிலபஸை பத்தி ஒரு டீகோட் பண்றது அந்த செஷன். ப்ரிலிம்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ்ல அரௌண்ட் 60 கொஸ்டின்ஸ். ஜெனரல் ஸ்டடீஸ்ல எத்தனை கொஸ்டின் இருக்கும் மொத்தமா? ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1ல மொத்தமா எத்தனை கொஸ்டின் இருக்கும்? ஜெனரல் ஸ்டடீஸ் யூபிஎஸ்சில ப்ரிலிம்ஸ்ல ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1ல மொத்தமா எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும்? 400. ஓகே, அதுல 100 கொஸ்டின் 16% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஹிஸ்டரியில இருந்து. ஓகேவா? ப்ரிலிம்ஸ்ல ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1ல 16% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஹிஸ்டரியில இருந்து வரும். அதனால ஹிஸ்டரி ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட். அதை நீங்க கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம இருக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் ஈஸியா ஸ்கோர் பண்ற சப்ஜெக்டும் ஹிஸ்டரி. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஸ்லைட். ஹிஸ்டரிக்கு முக்கியமா நான் சொன்னேன் பிரைமரி சோர்ஸ் அப்படின்னு ஸ்டோர்ஸை லிமிட் பண்ணிக்கணும்னு. இந்த 3 புக்கை படிச்சா போதும். ஏன்ஷியன், மிடிவல், மாடர்ன். ஏன்ஷியன், மிடிவல், மாடர்ன். ஏன்ஷியனுக்கு RS சர்மா, RS சர்மாவோட ஏன்ஷியன் இந்தியன் ஹிஸ்டரி. தென் மிடிவல் இந்தியன் ஹிஸ்டரிக்கு சதீஷ் சந்திரா. தென் மாடர்ன் ஹிஸ்டரிக்கு பிபின் சந்திரா. இந்த 3 புக்கை மட்டும் நீங்க ரெகுலரா படிச்சீங்கன்னா போதும், ஹிஸ்டரியை ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்ஷியன் இந்தியன் ஹிஸ்டரிக்கு RS சர்மா, மிடிவல் இந்தியன் ஹிஸ்டரிக்கு சதீஷ் சந்திரா, மாடர்ன் ஹிஸ்டரிக்கு பிபின் சந்திரா. அங்க உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிற புக் என்ன அப்படின்னா, நான் சொன்ன ஆத்தர்ஸ் வந்து என்சிஆர்டி புக்கை இங்கிலீஷ் என்சிஆர்டி புக்கை எழுதின ஆத்தர்ஸ். அந்த என்சிஆர்டி புக்கோட போட்டோஸ் தான் இது. என்சிஆர்டி அப்படின்னு என்ன தெரியுமா? வாட் இஸ் என்சிஆர்டி? இப்போ நீங்க நம்ம படிக்கிறது எல்லாமே ஸ்டேட் போர்ட். ஓகேவா? எஸ்சிஆர்டி, என்சிஆர்டி புக்ல இருந்தா பெரும்பான்மையான கொஸ்டின்ஸ் வந்து அந்த செட்டப்ல தான் எல்லாரும். இப்போ நம்ம எல்லாருமே என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்ல நீங்க எல்லாம் ஸ்கூல்ல இது வரைக்கும் படிச்சிருக்கீங்க. ஆனா அந்த என்சிஆர்டி சிலபஸ் பெரும்பாலும் வந்து அந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்ல இருந்து ஈஸியா ஆன்சர் பண்ற மாதிரியான மெத்தட்ல திங்க் பண்ற மாதிரியான சிலபஸ்ல அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா எக்ஸாமுக்கும் என்சிஆர்டி சிலபஸ் பேஸ் பண்ணி தான் எல்லாமே கொஸ்டின்ஸ் வரும். எஸ்எஸ்சியா இருக்கட்டும், RRBயா இருக்கட்டும், பேங்கிங் லெவலா இருக்கட்டும், எல்லாமே அந்த என்சிஆர்டி. நம்ம எப்படி டிஎன்பிஎஸ்சிக்கு 6th to 12th ஸ்கூல் போதும் அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி எல்லா வகையான கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் நீங்க என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ், ஹிஸ்டரி, மேத்தமெட்டிக்ஸ், தென் இங்கிலீஷ் எடுத்தாலும் இந்த என்சிஆர்டி புக் தான் பேசிக். எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்றீங்க, யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா உங்க சிலபஸ்ல உள்ள டாபிக்ஸ் என்சிஆர்டி புக்ல இருந்து என்னென்ன இருக்கோ ஃபர்ஸ்ட் அதை கவர் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற புக்ஸ் இருக்கும். ஓகே, புரியுதா? ஏதாவது புரியுதா? இல்லை ஏதாவது புதுசா ஒரு உலகத்துக்குள்ள இருக்கிற மாதிரி கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தென் நெக்ஸ்ட் அதுதான் அந்த டெக்ஸ்ட் புக் சோர்சஸ் தான். அப்படின்னா என்ன ஸ்கூல் புக்ல இருந்து என்னென்ன டாபிக் இருக்கு அப்படின்றது தான் இதுல இந்த ஸ்லைட்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். நான் சொன்ன இந்த 3 புக்ஸ் இதுதான். இந்தியாஸ் ஏன்சியன் பாஸ் அப்படின்னு சொல்ற RS சர்மாவோட புக் தான் உங்களுக்கு ஏன்சியன் இந்தியன் ஹிஸ்டரிக்கு நீங்க பிரைமரியா படிக்க வேண்டிய புக். தென் சதீஷ் சந்திராவோட மிடிவல் ஹிஸ்டரி, பிபின் சந்திராவோட மாடர்ன் ஹிஸ்டரி. இந்த 3 புக்கும் தான் பிரைமரி சோர்ஸ் ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், பர்டிகுலரா யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சியில் நீங்கள் மெயின்ஸ் எழுதணும் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ தூரம் படிக்க தேவையில்ல, பயப்பட வேணாம்.
மெயின்ஸ் எழுதும் பொழுது இந்த 3 புக்கும் நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். அதாவது ஹிஸ்டரியில நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் லைன். தென் A.L. Barsham Wonder That Was India. இந்த புக்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா பார்த்த 3 புக்லையும் ஹிஸ்டரியோட பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி, அப்புறம் தென் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்களோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. The Wonder That Was India, A Wonder That Was India அப்படின்ற புக் A.L. Barsham எழுதுனது. அந்த புக்ல என்ன அப்படின்னா, இந்தியாவோட ஹிஸ்டரிய, பர்டிகுலரா கல்ச்சரல் ஹிஸ்டரிய லிட்டரரி பேசட்லையும் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் பேசட்லையும் எடுத்திருப்பாங்க. யூபிஎஸ்சியில ஹிஸ்டரிய மேஜர் பேப்பரா எடுத்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த புக் ரொம்ப இம்பார்ட்டன்டான புக். நீங்க மற்ற டிஎன்பிஎஸ்சிலையோ இல்ல எஸ்எஸ்சிலையோ இந்த புக் வந்து உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல கூட வர பாசிபிலிட்டி இருக்கு. A Wonder That Was India யார் எழுதுறது அப்படின்னு கேட்பாங்க. அது A.L. Barsham. இந்த புக் வந்து நீங்க மெயின்ஸ் எழுதணும் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான புக். தென் நெக்ஸ்ட் லைன். இப்போ நம்ம ஹிஸ்டரி சிலபஸ்குள்ள வந்துருக்கோம். ஹிஸ்டரி அப்படின்னா பேசிக்கா 3 வகையா பிரிப்பாங்க. ஏன்சியன் ஹிஸ்டரி, மெடிவல் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி. யாராவது ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா 12th? என்னோட ஏன் ஹிஸ்டரியை 3 வகையா பிரிக்கிறாங்க? என்ன பேசிஸ்ல பிரிக்கிறாங்க நீங்க ஐடியா? ஓகே, ஏன்சியன் ஹிஸ்டரி, மெடிவல் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி. ஏன்சியன் ஹிஸ்டரி அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா எப்ப ஹியூமன்ஸ் ஆரிஜின் ஆனாங்களோ, மனித இனம் இந்த பூமியில எப்போ உருவானிச்சோ அதுல இருந்து அப் டு 1206 1206 பொது ஆண்டு 1206 வரைக்கும் பண்டைய கால இந்தியா, அதாவது ஏன்ஷியன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் 1206ல வைக்கிறாங்க அப்படின்னு ஐடியா இருக்கா? ஏன் 1206ல வைக்கிறாங்க அப்படின்னா அப்பதான் ஃபர்ஸ்ட் இந்தியால முகலாயர்கள், அதாவது முகலாயர்களுக்கு இல்லாம அதாவது பாரசீகம், பெர்சியம் அப்படின்னு சொல்றக்கூடிய இடத்துல இருந்து இந்தியாவை ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறது எப்ப அப்படின்னா 1206 1206. இந்திய மன்னர்கள், இந்தியாவிலேயே உருவாகிற மன்னர்கள் இல்லாம முதல்ல பாரசீகத்திலிருந்து வந்து இந்தியாவை ஆட்சி பண்ண ஸ்டார்ட் பண்றது எப்ப அப்படின்னா 1206. அதனாலதான் அது வரைக்கும் ஏன்ஷியன் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏன்ஷியன் இந்தியால ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ ஹிஸ்டரி. ஹிஸ்டரி, ப்ரீ ஹிஸ்டரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹிஸ்டரி அப்படிங்கிறது சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பாஸ்ட், அதாவது மனித இனத்தை படிக்கிற ஒரு அறிவியல். இந்த ப்ரீ ஹிஸ்டரி அப்படிங்கிறது என்னன்னா, ஹிஸ்டரிக்கு முக்கியமான எவிடன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்வெட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்ஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எந்த விதமான எழுத்தும் உருவாகிறதுக்கு முன்னாடி உள்ள மனிதகுல வரலாறு பத்தி படிக்கிறது ப்ரீ ஹிஸ்டரி. அதாவது எந்த விதமான எழுத்து, மொழி இது ரெண்டும் உருவாகிறதுக்கு முன்னாடி மனித இனம் எப்படி இருந்துச்சு, ஹியூமன் எப்படி இருந்தாங்க, எப்படி சர்வைவ் ஆனாங்க அப்படின்றத பத்தி படிக்கக்கூடிய பிரிவு, பாடப்பிரிவு தான் ப்ரீ ஹிஸ்டரி.